இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேனி மாவட்டம் போடி ஜீவாநகரை சேர்ந்தவர் ரமேஷ். 47 வயதான இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி கிருஷ்ணவேணி. இந்த பெண்ணுக்கு வயது 35. 2 பேருக்கும் திருமணமாகி சுமார் 19 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். ரமேஷுக்கு ஏலக்காய் தோட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இவர் கேரளாவுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். இந்த தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. நேற்று திடீரென ரமேஷ் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறி போடி அரசு மருத்துவமனையில் அவருடைய மனைவி கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இந்த நிலைமையில்தான் எவ்வளவோ முயன்றும் மருத்துவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. பின்னர் அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது ரமேஷின் உடலில் நகக்கீறல்கள், தோள்பட்டை பகுதியில் காயம் மற்றும் மர்ம உறுப்பில் காயம் என்று இருந்துள்ளது. பின்னர் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அவருடைய மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். போலீசாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில், என்னுடைய கணவர் தினமும் குடித்துவிட்டு வந்து எனக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்து வந்தார். ஏற்கனவே நமக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. இதற்கு மேல் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டேன். அப்படி இருந்த போதிலும் அவருடைய தொல்லை தாங்க முடியவில்லை. சம்பவத்தன்றும் என்னிடம் உறவு கொள்ள முயன்றபோது அவரை தாக்கி கீழே தள்ளினேன். மேலும் அவரை அடித்து தள்ளியதில் உடலில் காயங்கள் ஏற்பட்டது. அதன் பிறகும் ஆத்திரம் அடங்காமல் மர்ம உறுப்பில் மிதித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தேன். இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இதனையடுத்து போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த அம்மா சொல்கிறாங்க பாலியல் டார்ச்சர்னு. உண்மையிலே அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.